ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் உருண்டை. ஸோ இந்த காராமணி பயிரை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு காராமணி பருப்பு எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், இது நாட்டு சர்க்கரை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம், கொஞ்சமாக நெய். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கவு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் ஐடு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பிளாக் ஐடு பீஸ்ன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கணு பகுதியில் கருப்பாக இருக்கும், அதனால தான் பிளாக் ஐடு பீஸு. ரொம்ப ஹெல்த்தி, நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குழம்புல போட்டால் சிலது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டை கூட செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. செஞ்சு கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம வேக வைக்கணும். குக்கரில் வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சட்டியிலே போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட போகிறேன். இதை மூடி போட்டு நல்லா 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நம்ம இதை கொலைய வேக வைக்க வேணாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால பருப்பு வெந்தால் மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சு விட்டுடலாம். இதோட நம்ம 2 ஏலக்காவையும் சேர்த்துடலாம். ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி அரைச்சிடலாம். ஸோ அரைச்சாச்சு. இதோடையே நான் தேங்காயும் சேர்த்துட்றேன். அப்புறமா சர்க்கரையும், நாட்டு சர்க்கரையும் இதிலேயே சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைனே அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரே நாளில் காலி பண்ணிடணும், அதனால் அளவாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், சூப்பர்பான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் காராமணி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Sudhi's Kitchen.